ஒரு 10 லட்ச ரூபா முன்பணம் வச்சிருக்கீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு தனி வீடு 8க்கு 20ங்கிற அளவுல நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்குங்க. இந்த மாதிரி செம்மையா 10க்கு 16ங்கிற அளவுல ஒரு ஹாலு, டிவி யூனிட், பூஜா யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்கோட இந்த மாதிரி 8க்கு 6ங்கிற அளவுல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். இந்த மாதிரி 10க்கு 16ங்கிற அளவுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், வால் ஷெல்ஃப் மாதிரியான இன்டெக்ஸோட வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், அதுக்குள்ளே ஒரு யூட்டிலிட்டி ரூம். இந்த மாதிரி 11க்கு 8ங்கிற அளவுல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன விலை கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லொக்கேஷனுக்கு ஒரு பட்ஜெட் வீடாக இருந்தாலும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் கட்டியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாமே வீடு இருக்குது. குழந்தைங்களால் விளையாடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சேஃபான ஒரு லொக்கேஷன் தாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல், 2 சென்ட் லேண்ட் ஏரியா, 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK வீடாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லோ, டார்க் கிரே, சாண்டில், ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்குது. அது போக பிரிக் வால் பேட்டர்னில் டெயில் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த டெயில் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. 8க்கு 20ங்கிற அளவுல ஒரு கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், அதை மேட்ச் பண்ற மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங்ல வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மாடிக்கு போறதுக்கான படிக்கட்டு இருக்கு. வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல நல்லா கிளாஸான ஃபினிஷிங்ல பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் 10க்கு 16ங்கிற அளவுல ஒரு செம்மையான ஹால் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல அட்டகாசமான டிசைன்ல உட்டன் தீம்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஹேங்கிங் லைட்டு, போக ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் இருக்குது. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் மல்டிமீடியா டிவி யூனிட், பூஜா கேபினெட் ஒட்டுக்கா நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குங்க. சீலிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மார்மினேட் லுக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய லைட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமுக்கு முன்னாடி ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 6-8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் ப்ளூ கலர் தீமில் மாடலர் கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஃபுல்லாக நிறைய பேசின்ஸு, ஒரு பெரிய டால் யூனிட்டு, மேலே RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பிக்சர் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் வந்து நமக்கு கவுண்டர் லெவல்லேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து கவுண்டரை மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் கலர்லேயே சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. வால் மிக்சர் டைப்பில் டேப் இருக்குது. பக்கத்தில் RO ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனு, வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கான ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிவிங் ஏரியாலையும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. முதல்ல கிட்ஸ் பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாமே இந்த மாதிரி அழகான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 8க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமுங்க. பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. அப்போது வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே வாலுக்கும் அதே தீமில் கிளாஸான ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம், சாண்ட்வார், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த வீடு வந்து 2 BHK வீடு. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பெரிய பெட்ரூமாக இருக்கிறனால கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபேனு, டிசைனல் லைட்ஸு, அதுபோல் டியூப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக இந்த சைடு வாலில் 10 அடிக்குமே வந்து 2 டோர் டைப்பில், சிங்கிள் டோர் டைப்பில் வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல கிளாஸான ஃபினிஷிங்கில் சூப்பரான தீமில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி சேம் லைக் தட் வந்து இங்கேயும் வந்து 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வழியாக போகிற மாதிரி சின்ன ஒரு யூட்டிலிட்டி ரூமும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் ஒரு டோர் இருக்குங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து வீட்டோட ஜனமூலைங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பளம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக UPS கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து அவுட் சைடில் தான் வீட்டோட டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் அந்த வீட்டோட மாடியில் இன்னொரு போர்ஷன் கூட எடுத்து நம்ம வாடகைக்கு விடுற மாதிரி கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸுக்கும் சரி,
டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. மாடியில் வந்து 2 டேங்க் இருக்குங்க. அப்போ யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து வரீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடலாம். கரெக்டாமேடு முருகர் கோயிலேருந்து வரீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துடலாம். இந்த சைடு ஃபுல்லாமே நிறைய வீடுகள்லாம் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் கட்டி ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 48 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் வீடே கிடையாது. அதனால் சீக்கிரம் கால் பண்ணுங்கள்.